இளைஞர்களுக்கு எதுவுமே பண்ணல, விளையாட்டுத்துறையை வந்து மேம்படுத்தலன்னு பொதுவாக சொல்லிட்டீங்க. ஆனால் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வந்து பெஸ்ட்ல இருக்கும். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு விளையாட்டுத்துறை உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வந்து அகில இந்திய அளவிலையும் உலக அரங்கிலையும் செஸ்ல இருந்து எல்லா விஷயங்களையும் டாப்ல இருக்கோங்கிறாங்க. இல்லை, இப்போ ரிசர்வேஷன் யார் கொடுத்தா? ரிசர்வேஷன் எங்கள் ஆட்சியில் தானே கொடுத்தோம். 3%. டிஎம்கே கொடுத்ததா 3%? அந்த 3% கொடுத்தோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அரசு வேலையிலையும் அதே போல் மற்ற இதரத்தில் சும்மா வந்து ஒரு ஷோ பாலிடிக்ஸ் பண்ண போதுமாது. அவங்களுடைய ஒரு விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தினா அவங்க எந்த வகையில் ஊக்கப்படுத்தினீங்க? அதுக்கு எத்தனையோ பண்ணணும். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு அதாவது வந்து பர்மா பஜாரில் விற்கிற கப்பையை வாங்கி ஸ்டாலினையும் சம்பந்தப்பட்ட அமைச்சரையும் ஏமாத்துறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை இது. அதனால அதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை இது. அதனால விளையாட்டுத்துறைக்கு ஏதோ இவர்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது போல வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்களோ ஒழிய இன்னைக்கு இளைஞர்களுக்கு அந்த விளையாட்டுத்துறை மூலமா வந்து விளையாட்டு ஊக்கப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க சொல்லுங்க? விளையாட்டு ஊக்கப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே பண்ணல. அதான் நான் வந்து சொல்ல முடியும். பொதுவாக சொல்ல அது வேணா ஒரு செப்பரேட் டிஸ்கஷன் வச்சுங்க. நாங்க என்ன பண்ணோம் எங்க ஆட்சியில, இவங்க என்ன பண்ணாங்கன்றத நான் டிஸ்கஸ் பண்ண தயாரா இருக்கேன். உதயநிதி வட்டம் நான் பேசுறேன், அவர் எத்தனை வட்டம் இந்த 4 வருஷத்துல விளையாட்டுத்துறைக்கு என்ன பண்ணாங்கன்னு, அம்மாச்சி காலத்துல இருந்து விளையாட்டுத்துறைக்கு என்னென்ன நாங்க பண்ணோம் அதை நாங்க சொல்றோம். அந்த விவாதத்துக்கு நான் தயாரா இருக்கேன்.